திமுக ஆட்சியில் சுதந்திரமாக செயல்பட முடியாத காரணத்தினால் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாத நிலையில் போலீசார் உள்ளனர் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். ஞானசேகரன் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என செய்தி தெரிவிக்கிறது. ஆளுங்கட்சியை சேர்ந்தவரை தப்பிக்க வைக்க போலீஸ் செயல்படுகிறதோ என்ற அச்சம் மக்களுக்கு உள்ளது. மாணவிக்கு நீதி கிடைக்க இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். பல அமைச்சர்களுடன் ஞானசேகரன் இருப்பது போன்ற புகைப்படம் வெளியே வந்துள்ளது. அதற்கு அமைச்சர்கள் பல காரணங்களை சொல்கிறார்கள். அவர் திமுகவில் பொறுப்பில் உள்ளதாக செய்தி வருகிறது. அதனை மறைக்க பல நாடகம் அரங்கேற்றி வருகிறார்கள். இதனால் போலீசார் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை. அதிமுக ஆட்சியில் போலீசார் சுதந்திரமாக செயல்பட்டனர். குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரும் சூழலை ஏற்படுத்தினோம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போலீசுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நிருபர்கள் சந்திப்பில் அண்ணாமலை கூறும்போது, போராக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் மீது கை வைக்க கூடாது என்பது மண்ணின் மரபு. வரும் காலங்களில் போராட்டங்களை தீவிரப்படுத்த போகிறோம். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது தொடுக்கக்கூடிய குற்றச்செயல்கள் ஒவ்வொரு நாட்களுக்கும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எதற்காக 6 சாட்டையடி காரணம் இருக்கிறது. முருகப்பெருமானிடம் எங்களுடைய வேண்டுதலை 6 சாட்டையடியாக சமர்ப்பிக்கிறோம். விரதம் இருக்கப் போகிறோம். அரசியல் பணியை செய்ய போகிறோம். ஆண்டவரிடம் முறையிடப் போகிறோம். எல்லா மேடைகளில் திமுகவை தோலுரித்து காட்டப் போகிறோம். 3 ஆண்டுகளாக தமிழகத்தை பின்னாடி கொண்டு சென்றுள்ளனர். காவல்துறையின் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட பெண் திருப்தி அடைந்ததாக எப்படி கூற முடியும்? போலீசாரின் கைகள் கட்டப்பட்டுள்ளன. காக்கி உடையின் மீதுதான் என் கோபம். சாட்டையில் அடிப்பது தமிழ் மரபுதான். சாட்டை அடியை ஆண்டவனிடம் சமர்ப்பித்துள்ளேன். எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், அறவழியில் போராடுங்கள். ஆண்டவனோடு உங்களை சமர்ப்பியுங்கள். நல்ல வழி கிடைக்கும். அதற்காக தொடர்ந்து களத்தில் இருங்கள். வெற்றி தோல்வியை தாண்டி சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவேன். வெற்றி தோல்வி என்பது இரண்டாவது. மக்கள் மீதுதான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பொறுப்பு வரும் போகும் என்று அவர் கூறினார். தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தைரியமாக புகார் கூறிய மாணவிக்கு பாராட்டுகள். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம். பெண்கள் தைரியமாக புகார் தந்தால்தான் குற்றச்செயல்கள் உருவாகாத நிலை ஏற்படுத்த முடியும். பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் தண்டனை பெற்றுத்தரும் நோக்கில் வேகமாக நடத்தப்பட்டு வருகிறது என்று அவர் தெரிவித்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 23ஆம் தேதி இரவு மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக ஞானசேகரன் என்பவனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளி ஆளும் கட்சியை சேர்ந்தவர் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. ஆனால் ஆளும் திமுக அரசு இதனை திட்டவட்டமாக மறுத்து வருகிறது. இந்த நிலையில் பல்கலை வேந்தரான கவர்னர் ரவி இன்று நண்பகல் 12:30 மணி அளவில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்ய உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விசாரணை செல்லும் விதம் பல சந்தேகங்களை எழுப்புகிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உயர்கல்வித்துறை அமைச்சர் ஊடகங்களில் பேசும்போது முதலில் காவல்துறையிடம் புகார் அளித்த பிறகே பல்கலைக்கழகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என்று கூறியிருக்கிறார். ஆனால் நேற்று ஊடகங்களை சந்தித்த சென்னை காவல்துறை ஆணையர் பல்கலைக்கழகத்தின் குழு மூலமாகவே காவல்துறைக்கு புகார் வந்தது என்று கூறுகிறார். ஏன் இத்தனை முரண்பாடுகள்? உண்மையில் யாரை காப்பாற்ற திமுக அரசு முயற்சிக்கிறது? உண்மையில் என்ன நடந்தது? அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட மாணவி குற்றவாளிக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாக தெரிவித்ததாகவும், சார் என்று கூறி குற்றவாளி பேசியதாகவும் தெரிவித்ததாக முதலில் செய்திகள் வெளிவந்தன. ஆனால் அதனை அப்படியே வெளிவராமல் மறைக்க முயற்சி நடப்பதாக தெரிகிறது. இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் வரை பாஜக இதனை விடப்போவதில்லை. பிரச்சனையை மறைமாற்றி உண்மையை மறைத்துவிடலாம் என்ற நோக்கம் திமுக அரசுக்கு இருக்குமேயானால் திமுக அரசுக்கும் இந்த குற்றத்தில் தொடர்பு இருப்பதாகத்தான் கருத முடியும் என்று கூறியுள்ளார். பதவிக்கு ஆபத்து, சாட்டையடித்து நேர்த்திக்கடன் செய்தால் நல்லது என்று ஜோதிடர் யாரோ கூறியிருக்கிறார்கள். புதிய பதவி கிடைக்கும் என்று ஜோதிடர் சொன்னதால் தான் அண்ணாமலை சாட்டையடித்து நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளார் என திமுக மூத்த தலைவர் RS பாரதி கூறியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடந்தபோது அண்ணாமலை எங்கே சென்றார்? என்ன செய்து கொண்டிருந்தார்? பொள்ளாச்சி கொடுமை நடந்தபோது போராட்டத்தை மக்கள் நடத்தினார்கள். அப்போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. பாஜகவினரே அண்ணாமலையின் இந்த போராட்டத்தை ஏற்பார்களா என்பது சந்தேகம். அரசியலுக்காக கேலி கூத்தான போராட்டத்தை அண்ணாமலை முன்னெடுத்துள்ளார். அண்ணாமலை செய்யும் வேடிக்கைகளில் இதுவும் ஒன்று. பாலியல் குற்றவாளிகள் மீது இரும்பு கரம் கொண்டு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து நேற்று காலை 10 மணிக்கு கோவை நேரு நகரில் தனது வீட்டுக்கு முன் நின்று அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் 6 முறை அடித்துக் கொண்டார். அப்போது பாஜக தலைவர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாஜகவினர் வெற்றிவேல் வீரவேல் என்று கோஷம் எழுப்பினர். இதுகுறித்து திமுகவினர் அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் நடிகை கஸ்தூரி ஆதரவாக பேசியுள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் தள பதிவில், என்னால் இதை ஜீரணிக்க முடியவில்லை. சமூக விரோதிகளை அடித்து தூக்க வேண்டிய தலைவன் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்வதை பார்க்க முடியவில்லை. அண்ணாமலையின் வழி அனைவரின் வழி. ஆனால் தமிழகம் அறச்சீற்றம் கொண்டால் மாற்றம் வரும், வர வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.